கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கின்றது, என் மகனே, அவருடைய வழியில் நடவாமல் அவரை பாதைக்கு விலக்கிருப்பாயாக என்று சொல்லி நமக்கு தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கு நாம் அநேக பாவங்கள் அல்லது கெட்ட குணங்கள், வீணான பாய்கள் இவை எல்லாம் நம்முடைய இதயத்திலே காணப்படும். நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் பாவியான மனசில் காணப்படுவார்கள். நம்மை சுற்றி நடக்கின்றவர்கள் நம்மை தீங்கில் விளம் பண்ணும்படியாக காரியங்களை செய்வார்கள். அதுக்கெல்லாம் விலக்கி நல்வழியை தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். என் மகனே, அவருடைய பாதையில் நடவாமல் தவறான வழியில் செல்கின்றவருடைய பாதையில் நடக்காமல் ஞானமாக இருக்க வினை விலக்கி காத்துக்கொள் என்று சொல்கின்றார். இன்றைக்கி அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த சிந்தனை நமக்குள்ளே வர வேண்டும். இன்றைக்கி நம்மை விளப்பண்ணுகின்ற காரியங்கள் தான் அநேகமாக இருக்கின்றது. யார் எடுத்தாலும் சரி, துரோகம் துரோகம் துரோகம். அந்த துரோக பாவத்துக்குள் சிக்கிக்கொள்ளாத, தேவனுடைய வார்த்தையை பிறட்டுகின்ற மனுஷரோடு பேசாத, தேவனுடைய வார்த்தை புறமாக நடக்கின்ற மனுஷரோடு பேசாத, அவரோடு கூட நீ நடக்கும்போது பேசும்போது மிக கவனமாக வார்த்தையை கொட்டி விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் செய்கின்ற தவறு, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தன் வாயினால் சிக்கொண்டு அது நிமித்தமாக வெட்கப்பட்டு போகின்றவர்கள் அநேக நாம் பார்க்கின்றோம். அது போன்ற ஒரு பாவ இச்சைக்குள் சிக்கிக்கொள்ளாதபடி, ஒரு வேசி மார்க்கத்துக்குள் சிக்கிக்கொள்ளாதபடி, ஒரு விபச்சார மார்க்கத்துக்குள் சிக்கிக்கொள்ளாதபடி ஞானமாய் புத்தியாய் காத்துக்கொள்ள கர்த்தருடைய வேதத்திலே நடக்க தேவன் இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றார். அந்த பயம், அந்த எச்சரிப்பு, அந்த கவனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். சங்கீத புஸ்தகம் சொல்கின்றார், துன்மார்க்கனுடைய வழியை நடவாமல் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போல தான் இன்றைக்கி துன்மார்க்கர் எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கத்தனமான காரியங்கள் தான் நடக்கின்றது. ஆகவே அது போன்ற காரியங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வழி விலகி தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கின்றார். மிகுந்த கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க. எப்போதும் கிறிஸ்துக்கள் நினைத்திருக்க உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஜெபத்திலும் வேதவாசிப்பிலும் ஆலய கொடுகையிலும் ஒரு நாளும் தவற விட்டுவிடாதீர்கள். அவரையே தஞ்சமிட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் தேவன் வாழ்க்கையை பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் தாமே நம்ம எல்லோரும் ஆசைப்பாராங்க. ஆமென்.